ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்களோட 5th வெட்டிங் ஆனிவர்சரி. இந்த ஆனிவர்சரி வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா துஷி எங்களோட இருக்கா. இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ண எல்லா ஆனிவர்சரியும் நாங்கள் தனியாக 2 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருந்தோம். இனிமேல் துஷியும் இருப்பாள் எங்களோட. எல்லா ஆனிவர்சரிக்குமே நாங்கள் கோவிலுக்கு போயிடுவோம். மார்னிங் கோவிலுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சுக்கு வெளியே போவோம். அதுதான் எங்களோட ரொட்டீன் யூஸ்வலாக. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நாங்கள் ஆறுபடை கோவில் பெஸ்ட் நகரில் இருக்குல்ல, அதுக்கு போயிருந்தோம். செகண்ட் ஆனிவர்சரி ஐயப்பன் கோவில் போயிருந்தோம். லிபர்ட்டி மகாலிங்கபுரம் அங்கே இருக்குது. தேர்ட் ஆனிவர்சரியும் ஐயப்பன் கோவில் தான் போயிருந்தோம். அது வந்து அண்ணா நகரில் இருக்குது. அண்டு ஃபோர்த் ஆனிவர்சரி வடபழனி முருகர் கோவில். அண்ட் திஸ் ஆனிவர்சரி ஆல்சோ வடபழனி முருகர் கோவில் தான் வந்திருக்கோம். 4th ஆனிவர்சரி அப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வடபழனி முருகர் கோவிலுக்கே போயிட்டோம். இந்த முறை நாங்கள் வடபழனி முருகர் கோவிலுக்கு வர ரீசன் வந்து துஷி தான். அவங்க பாட்டி வந்து துஷி தூக்கிட்டு போகிறீங்க ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் துஷி ஆனிவர்சரிக்காக. ஸோ நீங்கள் வடபழனி கோவிலுக்கே போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்துட்டோம். நல்லா சாமியை பார்த்தோம், ஃப்ரீயாக பார்த்தோம். இத்தனைக்கும் நாங்கள் யாரோட ரெஃபரன்ஸில் கூட போகலை உள்ள கோவிலுக்கு. நாங்களே க்யூவில் நின்று போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. தரிசனம் கிடச்சிது, நல்ல தரிசனம் கிடச்சிது. இது என்னோட கல்யாண முகூர்த்த சாரீ. இந்த சாரியில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. ஸோ இத்தனை 4 இயர்ஸ் ஆனிவர்சரியிலுமே நான் இந்த சாரீ கட்டினது கிடையாது. இந்த 5th ஆனிவர்சரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தோணுச்சு. என் பொண்ணு இருக்கா, ப்ளஸ் இது 5th ஆனிவர்சரி. ஸோ அதனால் நான் அந்த புடவை கட்டிட்டு கோயிலுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, 5th வெட்டிங் ஆனிவர்சரி. நாங்கள் இன்றைக்கி பெரியமேடில் நைம் பிரியாணி வாங்கிட்டோம். வாங்க கடைக்கு போகிறோம். ஆமாம், நாங்கள் இன்றைக்கி பெரியமேட் போயிட்டு நைம் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். நைம் பிரியாணி நிறைய நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆல்ரெடி நான் ஜெய் வந்து புரட்டாசி விரதம் முடிக்கிறதுக்காக எங்களுக்கு நைம் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. அது போல் நைம் பிரியாணி வாங்க தான் இப்போ இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஆனிவர்சரினால எவ்ரி ஆனிவர்சரி அம்மா வீட்டுக்கு போவோம். ஸோ பிரியாணி வாங்கிட்டு போவோம், ஸ்வீட் பிரியாணிலாம். ஸோ இந்த வாட்டி மட்டன் பிரியாணி நைம் பிரியாணி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதனால் நைம் பிரியாணி கடைக்கு போனோம். கடையில் ஒன்றும் பெரிய ரஷ்லாம் இல்லை. மேபி நாங்கள் போன டைம் அந்த மாதிரினாவும் என்ன தெரில, பெரிய ரஷ் இல்லை. சரி, போன உடனே நாங்கள் வாங்குற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் கடையில் க்யூலாம் நிற்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோலாம் ரஷ் இல்லை. போனோடனே நாங்கள் பில் போட்டு பிரியாணி போட சொல்லிட்டோம். அவர்கிட்ட நல்ல பீஸ்லாம் போடுங்க, பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். யூஸ்வலாக நான் இந்த மாதிரி பிரியாணி வாங்கலாம் போக மாட்டேன். ஜெய் மட்டும் தான் போவாங்க. ஜெய் அவங்களோட வீட்டு பக்கத்தில் உள்ள பசங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு போவாங்க. பட் வந்து இந்த வாட்டி சரி நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் கூடவே போயிருந்தேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த பெரியமேட் சைடில் நான் போனதே கிடையாது. நல்லா இருந்தது பார்க்கவே. ஒரு மாதிரி ரஷ்ஷான இடத்துலலாம் பார்க்கும்போது என்ன ஒன்று கொஞ்சம் கார் நிற்கிற மாதிரி ஸ்பேஸ்ஃபுல்லாக இருந்து தான் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் காரில் வந்திருப்போம். இந்த வெயிலில் ரொம்ப தீஞ்சு போயிருக்க மாட்டோம். நைம் பிரியாணி வாங்கிட்டு அதே பேரலல் ரோட்டில் போகும்போது ஒரு சுட்டக்கறின்னு ஒரு ஷாப்பு. அந்த ஷாப்பில் வந்து ஜெய் வந்து பீஃப் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, ஓகே வா, ஒரு 1/2 பிளேட் வாங்கி கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம். ஆல்ரெடி சாப்பிட்டுட்ருக்கோம், லன்ச் டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஒரே ஒரு 1/2 பிளேட் தான் வாங்கணும். அதில் ஷேர் பண்ணிட்டோம் பாதி. ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் வரை சாப்பிட்ருக்கனால சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த வெயிலில் போயிட்டு ரொம்ப மூஞ்செல்லாம் தீஞ்சு போயிடுச்சு. அதனால் வீட்டில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்னோடய ஆனிவர்சரிக்கு எடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லன்ச் சாப்பிட போயிட்டோம். லன்ச் சாப்பிட போகிற டைம் வந்து 3:30 ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்ததால் ரொம்ப டைம் அதிகமாகிடுச்சு. துஷி இப்போல்லாம் ட்ராவல் பண்ணா ஒரே ஆட்டம் தான். எங்கே யார் வண்டி எடுத்து கிளம்புனாலும் கூட போய் எரிக்க வேண்டியது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வளர அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வேலை இங்கே நிறைய பேருக்கு காரோட ஸ்மெல் பிடிக்காமல் வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்குது. பட் துஷிக்கு அப்படி கிடையாது. அங்கே இப்போந்தே கார் பழகிறதுனால மேபி நல்லா அவள் ட்ராவல் பண்ணுவான்னு நினைக்கிறேன்.
அந்த மேடம் லஞ்சு சாப்பிட்டு வந்ததால் நல்லா தூங்கிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ லஞ்சுக்கு நாங்கள் வந்து போரூரில் லொக்கேட் ஆகிருக்க ஜீஷானுக்கு தான் போகிறோம். ஜீஷான் வந்து ரொம்ப நாளாக பிளான் நாங்கள் போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜெய் வந்து சரி நம்மளோட ஆனிவர்சரிக்கு போயிடலாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹோட்டலில் எவ்ரி ஆனிவர்சரி போயிடுவோம் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும். இந்த வாட்டி தான் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சொதப்பிருச்சு, நாங்கள் வீட்லேயே போய் சாப்பிட வேண்டியது இருந்தது. ஜீஷானுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரோம் நாங்கள். இது ஒரு கம்ப்ளீட்லி டோட்டலி ஹைட்ராபாத் ஸ்டைல் ஹோட்டல். இதோட ஆம்பியன்ஸ் கூட வந்து அந்த அந்த டெக்கோர்லாம் வந்து ரொம்ப அந்த அத்தன்டிக் ஸ்டைல்லே வச்சுருக்காங்க. துஷி காரில் ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் ஹோட்டல்லையும் வந்து தூங்க வச்சுட்டு அந்த ஷோஃபாவில் தூங்கினதான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எழுந்துக்கவே இல்லை. நாங்கள் ஃபிஷ் ஃபிங்கர், தந்தூரி சிக்கன், ப்ரான் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃபிங்கர் வந்துச்சு. சீரியஸாக டேஸ்ட் அப்படி இருந்ததுங்க. குவான்டிட்டியும் பாருங்கள், ஒரு 400க்கு அவ்வளோ குவான்டிட்டி வந்து எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் சரியான குவான்டிட்டி, 2 பேரால் சாப்பிட முடியல, உண்மையாகவே அவ்வளோ இருந்தது. மணி ஃபார் வார்த் தான் சொல்லுவேன், அவ்வளோ குவான்டிட்டி இருந்தது. தந்தூரியும் அப்படி தான், நாங்கள் ஆஃப் தான் சொன்னோம், பட் குவான்டிட்டி இஸ் ஸோ குட், நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் ஜூஸியாக, எல்லா கடையிலும் சாப்பிட்ற மாதிரி தந்தூரி இல்லை. நம்ம கிரில் கூட அவ்வளோ ஜூஸியாக சாப்பிடுமோ தெரியல, தந்தூரி நல்ல ஜூஸியாக இருந்தது. இதுவும் வர்த் ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். ஜெய் மந்தி ஆர்டர் பண்ணலான்னு சொன்னார். நான் வந்து மந்தி தான் நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். நான் வந்து ஹைட்ராபாத் சிக்கன் பிரியாணி சொல்லலாம், மட்டன் கூட வேணாம், சிக்கனில் தான் அந்த ஃபீல் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் சிக்கன் பிரியாணி சொல்லலான்னு சொன்னேன். சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க சிக்கன் பிரியாணி. ஐ ரியலி ரெக்கமெண்ட் தட் யூ கைஸ் ஷுட் ட்ரை திஸ். சீரியஸாக ரொம்ப 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 நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ் நான் எங்கேயுமே சாப்பிடல. நான் ஆல்ரெடி ஹைட்ராபாத் ரைஸ் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன், நிறைய பிளேஸ் சாப்பிட்ருக்கேன். ஜெய் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பிளேஸில் வாங்கி கொடுத்துருக்காரு. பட் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ், அதோட அந்த ரைஸோட சாஃப்ட்னஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் வந்து இந்த விலாகர்ஸ்லாம் பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசிகிட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து சீரியஸாக எனக்கு வரவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னாலே மேபி நினைக்கிறேன். நான் சீக்கிரம் அதை கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணுவேன். அந்த ரைஸோட சாஃப்ட்னஸ்லாம் அப்படி இருந்ததுங்க. எங்கேருந்துங்க அரிசி வாங்குவாங்க இவங்களாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஜெய்கிட்ட நான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி தரணும் நீங்கள் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் சேலரிலாம் கேட்டுட்டு இருந்தார். ஆக்சுவலி அந்த சர்வர் வந்து எங்களோட மனசை உடச்சிட்டாரு. நாங்கள் ப்ரான் பட்டர் மசாலா சொன்னோம், அந்த ப்ரான் பட்டர் மசாலா இல்லைன்னு சொல்லிட்டாரு. சீ ஃபுட்டே இல்லைன்னு சொல்லிட்டு மனசை உடச்சிட்டாரு. அந்த சிக்கனும் ஃபிஷ் ஃபிங்கர் கூட நல்ல குவான்டிட்டியில் இருந்தாலும் நாங்கள் சிக்கனே சாப்பிட முடியல. ஆஃப் சிக்கன் நாங்கள் பாதி அதில் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். டெசர்ட் வந்து மேங்கோர் அப்படி சொன்னோம். நிறைய டெசர்ட் இல்லை அந்த ஹோட்டலில், டெசர்ட்டோட குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்தது. அதில் மேங்கோர் அப்படி வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்ததால் நாங்கள் அதை ஆர்டர் பண்ணிட்டோம். நல்லா இருந்தது டேஸ்ட்டும். பில் பாருங்கள், 1230 தான் வந்திருந்தது எங்களுக்கு. சீரியஸாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கம்மியாக வரும்னு சொல்லிட்டு. துஷி பாருங்கள், தூங்கிட்டு எழுந்துக்கவே இல்லை. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம், அது வரைக்கும் தூங்கிட்டே இருந்தாங்க மேடம். அவங்க சீரியஸாக அவள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக ஜீஷான் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்லாம் அங்கே நல்லாயிருக்கு, ஃபுட்டோட டேஸ்ட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாக மழைங்க, நல்லா மழை. கிளைமேட் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருந்தது. வீட்டுக்கு போகிற வரைக்குமே நல்ல மழை. எங்கள் வீட்டுக்கு போகவே நாங்கள் 5 o'clock 5:30 கிட்ட ஆயிடுச்சு. போன உடனே தம்பிலாம் வந்து போய் கேக்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு வந்தோம். இவ்வளோ நாள் வீட்டில் நாங்கள் 3 பேர் அப்பா அம்மா மட்டும் தான் இருந்தோம். இப்போ என்னடானா எங்கள் கையில் ஒரு குட்டி, எங்கள் தம்பியோட கையில் ஒரு குட்டின்னு சொல்லிட்டு 2 குட்டியை வச்சுட்டு நாங்கள் கேக் கூட்டிகிட்ருக்கோம். எங்களோட செலிப்ரேஷனே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், எங்கள் 5 பேருக்குள்ளே முடிஞ்சிடும். பட் இப்போது ஒரு 2 குட்டீஸ் இருந்திருக்காங்க, அதோட ஜெய்யும் அப்புறம் வந்து என் தம்பியோட ஒய்ஃபும். இது நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஃபேமிலியாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. துஷி லவ்ஸ் கேக் ஸோ மச். அவள் வந்து எப்போ கேக் கொடுத்தாலும் அவள் நல்லா ஊட்டிப்பாள். என் தம்பி பொண்ணுக்கு சாப்பிடவே இல்லை, ஊட்டி பார்த்தா அவள் வாயிலே வைக்க மாட்டேங்கிறா. இந்த ஆனிவர்சரியோட எல்லா ஸ்பெஷல் திங்ஸும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ஹோல் டேவை வந்து நான் கேப்சர் பண்ணி இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன்.
ரொம்பவே புதுசாக இருக்குது எனக்கு சீரியஸாக. இந்த வ்ளாக் பண்ணுறதுலாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. எல்லோரும் முன்னாடி பண்ணுறதே கொஞ்சம் கூச்சமாகவும். சீக்கிரமாகவே அதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் நல்லா பண்ணுவேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். துஷி அவங்க பிரிய முடியாமல் பிரிஞ்சு என்னது என்ன சொல்லுவாங்க, பிரியா விடை கொடுத்தாங்க. நானும் ஜெயும் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பேசிகிட்டே வந்தோம். ஆக்சுவலி இந்த ஆனிவர்சரி வந்து மறக்க முடியாத ஆனிவர்சரி. கொஞ்சம் கஷ்டமும் இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் இருந்தது. தேங்க்யூ ஃபார் ஆல் த விஷஸ்.